Hello student, 10th standard exercise 3.1 question number 1 subdivision number 1 பார்க்கலாம். Solve the following system of linear equations in 3 variables கொடுத்திருக்காங்க. linear equations அப்படினா x உடைய ஆர்டர் ஒண்ணா இருக்கணும், y உடைய ஆர்டர் ஒண்ணா இருக்கணும், z உடைய ஆர்டர் ஒண்ணா இருக்கணும். x y z உடைய ஆர்டர்ஸ் நமக்கு வந்து ஒண்ணா இருந்தா அது linear equation. This is linear equation. givenல கொடுத்த equation number 1, equation number 2, equation number 3 ன்னு எடுத்துக்கலாம். 3 ஈக்குவேஷன்ஸ்களை நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட் உடைய வேல்யூவை நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இதை சால்வ் பண்றது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை, நமக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ்களை வச்சு சப்ராக்ஷன் அடிஷன் நமக்கு தெரிஞ்சிட்டாலே இதை ஈஸியா சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நான் சால்வ் பண்ற ஃபார்மேட்ல நீங்க சால்வ் பண்ண வேண்டிய தேவையில்லை, எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சப்போஸ் இது ஆர்டர் வந்து இங்க எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் 2 இருந்தா இங்கே 2 வரும். இப்போ 2 வரும்போது சிம்பிள்ஸ் சேமா இருந்தா சிம்பிள்ஸை மாத்தி நம்ம சப்ராக்ஷன் பண்ணி கொண்டு வரலாம். சப்போஸ் இதோடைய ஆர்டர் 1 இருக்கு, இங்கேயே ஆர்டர் 1 இருக்கு, அப்ப டைரக்டா இங்கே சிம்பிள் மாறி இருக்கு, அப்ப இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது 0வா மாறிடும். நெக்ஸ்ட் இதுவும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணல 2வா மாறிடும். அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 தான், இதோடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 தான். ஆனா சிம்பிளை மாத்தினா இது 0 மாறும். இது மாதிரி எதை வேணா நம்ம வந்து எலிமினேட் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் 5. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன 2x மைனஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் 9. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்க பிளஸ் ஒய் இருக்கு மைனஸ் ஒய் இருக்கு, கேன்சல் ஆயிடும், 0வா மாறும். அதனால அதை கேன்சல் பண்ணியாச்சு. இங்க எக்ஸ் வந்து 2x, எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே x உடைய கோஎஃபிஷியன்ட் 1, 1 மேலாட்டி 1 இருக்கா, அப்போ 3x. நெக்ஸ்ட் பிளஸ் z 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. கோஎஃபிஷியன்ட் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா வேரியபிள்ஸ்க்கு முன்னாடி வேல்யூ எதுவுமே இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1 இருக்கிறது. அப்போ இங்க 2z கிடைக்குது ஈக்குவல், இதை ஆட் பண்ணா 14. ஆல்ரெடி 3 ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துட்டோம், இதை 4th ஈக்குவேஷனா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். இதுல எதை எலிமினேட் பண்ணிருக்கோமோ அதே இதை மறுபடியும் எலிமினேட் பண்ணணும். இங்க எக்ஸ் இஜெட் வந்திருக்கு, அதே மாதிரி இன்னும் ஃபைன் பண்ணக்கூடிய 5th ஈக்குவேஷனையும் எக்ஸ் இஜெட் வர்றாப்புல நம்ம ஃபைன் பண்ணணும். எக்ஸ் ஒய் வர்றாப்புல ஃபைன் பண்ணிருக்காது, அல்லது ஒய் இஜெட் வர்றாப்புல நம்ம ஃபைன் பண்ணக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் 2ஆல மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 1 மேலாட்டி 1 இருக்காது, 2x, இங்க 1 மேலாட்டி 1 இருக்காது, 2y. நெக்ஸ்ட் பிளஸ் 2z ஈக்குவல் 10. ஈக்குவலுக்கு அந்த சைடு உள்ள வேல்யூவையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. தேர்ட் ஈக்குவேஷன் இங்க 2y இருக்குது, அப்ப இங்க -2y இருக்குது. நம்ம சிம்பிளிஃபை பண்ணல ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ இங்க x கிடைக்குது, நெக்ஸ்ட் -2y கிடைக்குது, நெக்ஸ்ட் பிளஸ் 3z ஈக்குவல் 16. சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. இதுவும் சிம்பிள் டைரக்டா இருக்கு, நமக்கு கேன்சல் ஆயிடும். அப்போ 3x கிடைக்குது, 3x. நெக்ஸ்ட் பிளஸ் 5z ஈக்குவல் 26. இது ஈக்குவேஷன் நம்பர் 5 செக் நம்ம எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 4லையும் ஈக்குவேஷன் நம்பர் 5ஐ வச்சு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்க இஜெட் இருக்கு, இங்கேயும் இஜெட் இருக்கு, இப்போ சேமா இருக்குது. அப்போ சிம்பிள்ஸை மாத்திரம் நம்ம ஆன்சரை கொண்டு வந்துடலாம். 4th ஈக்குவேஷனையும் 5th ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 4 அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஒரு வேரியபிள்ஸா மாறிடும். 3x பிளஸ் 2z ஈக்குவல் 14. நெக்ஸ்ட் 5th ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணுங்க. 5th ஈக்குவேஷன் 3x பிளஸ் 5z ஈக்குவல் 26. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இதுவும் டைரக்டா 0 மாறுதா, மாறல, பிளஸ் 6ஆ மாறிடும். அப்போ சிம்பிள்ஸை மாத்திருங்க. பிளஸ்ஸா இருந்தா இங்கே மைனஸ் சிம்பிள், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் சிம்பிள், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் சிம்பிள். சப்போஸ் மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறிடும். இதுவும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து -5. எது பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் எது இருக்குதோ அந்த சிம்பிளை தான் நம்ம கொடுக்கணும். அதை சப்ராக்ஷன் பண்ணிட்டு அந்த பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் அப்படியே ரைட் பண்ணிக்கங்க. சப்ராக்ஷன் பண்ணிடுங்க. 3z கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் என்ன இருக்குது, மைனஸ், அதை கொடுத்துருங்க. 6ல இருந்து 4 போச்சுன்னா 2 கிடைக்குது, 2ல இருந்து 1 போச்சுன்னா 1 கிடைக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் சி டிவைட் பண்ணிடலாம். 1 3 is 3,
4 3s are 12. அப்போனா z உடைய வேல்யூ நம்ம என்ன எடுத்தோம்னா 4 சொல்லி ஃபைண்ட் பண்ணிட்டோம். z உடைய வேல்யூ நம்ம 4 சொல்லி ஃபைண்ட் பண்ணினா இந்த z உடைய வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 4லயும் 5லயும் அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல செகண்ட் ஈக்குவேஷன்ல தேர்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா 3 வேரியபிள்ஸ் இருக்கு. z உடைய வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் substitute z equal 4 in ஈக்குவேஷன் நம்பர் 4ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ fourth equation implies fourth equation நமக்கு என்ன இருக்கு பாருங்க 3x plus 2z plus 2z க்கு பதிலா நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூ 4 சொல்லி அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஈக்குவல் 14 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3x plus 8 equal 14. இந்த 8 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணா நமக்கு மைனஸா மாறிடும். 3x equal 14 minus 8 உடைய வேல்யூ 3x. 14ல இருந்து 8 போச்சா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 6 கிடைக்கும். இப்போ 1 3 is 3, 2 3s are 6. அப்போ x உடைய வேல்யூ நமக்கு 2 ன்னு சொல்லி கிடைச்சிருச்சு. z உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். x உடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 2 3ல அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் x equal 2, z equal 4 in ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 implies x உடைய வேல்யூ என்ன இருக்குன்னா 2. நெக்ஸ்ட் பிளஸ் y நமக்கு தெரியாது அப்படி வச்சுக்கலாம். z உடைய வேல்யூ பிளஸ் 4. நெக்ஸ்ட் ஈக்குவல் 5. நெக்ஸ்ட் இந்த 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா y பிளஸ் 6 ஈக்குவல் 5. இந்த 6 அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா y ஈக்குவல் 5 மைனஸ் 6. அப்போ y உடைய வேல்யூ நமக்கு என்னன்னா 1 சொல்லி கிடைக்குது. x y z உடைய வேல்யூவை நம்ம 3 வேரியபிள்ஸ் கொடுத்தாங்க. அந்த 3 வேரியபிள்ஸையும் நம்ம வந்து ஆன்சரை ரைட் பண்ணிட்டோம். இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம் ஆன்சரை. இப்போ ஆன்சர் சொல்லி லாஸ்ட் இடத்துல இல்லைங்க x உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது 2 கிடைக்குது. y உடைய வேல்யூ மைனஸ் 1 கிடைக்குது. z உடைய வேல்யூ 4 கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான x y z உடைய வேல்யூ. சப்போஸ் இந்த x y z உடைய வேல்யூஸ் நமக்கு கரெக்டா இல்லையான்னு வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்தலாம். வெரிஃபிகேஷன் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். ஈக்குவேஷன் நம்பர் 1 LHS ஈக்குவல் RHS நம்ம கரெக்டா வர பார்ப்போம். x plus y plus z ஈக்குவல் 5. வெரிஃபிகேஷன். x உடைய வேல்யூ என்ன இருக்குது 2 ஆ இருக்கு. 2 பிளஸ் y உடைய வேல்யூ மைனஸ் சிம்பிள் கொடுத்தோம் மைனஸ். z உடைய வேல்யூ பிளஸ் 4 இருக்கு ஈக்குவல் 5. இதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா 1 கிடைக்கும். 1 பிளஸ் 4 ஈக்குவல் 5. 5 ஈக்குவல் 5. LHSம் RHSம் சேமா வந்துருச்சு. அப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்டான ஆன்சர்ல வெரிஃபிகேஷன் நமக்கு தேவையில்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.